Birbal stories. Counting the pigeons. One day Birbal saw a few men catching pigeons from the rooftop and locking them in cages. அதாவது ஒரு நாள் பீர்பால் ஒரு சில மென்ஸ் பீஜன்ஸ் ரூஃப் டாப்பில் இருக்கிறத அதை எடுத்து கேஜஸில் அதை கூண்டில் போட்டுடுறாங்க. They were in a great hurry and looked extremely troubled. அதாவது அவங்க ரொம்ப ஹரியாகவும் இருந்தாங்க, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ட்ரபிளாகவும் இருந்தாங்க. பீர்பால் வாஸ் க்யூரியஸ். பீர்பால் கொஞ்சம் க்யூரியஸாக ஆகிட்டாரு. அப்புறம் என்ன நினச்சுன்னா, he asked one of them, hey, what's the matter அப்படின்னு கேட்டார். ஒருத்தவங்களை கூப்பிட்டு என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. why are you catching the pigeons? நீங்கள் என்னத்துக்கு அந்த பீஜன்ஸ் அதாவது கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்ற கேட்குறாரு. இஸ் இட் த நியூ whim of the emperor to see all the pigeons of his country அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் the man replied, yes, it is the indeed the emperor's order. அப்புறம் மேன் ரிப்ளை பண்ணுறாரு, ஆமாம் இது indeed emperor ஆர்டரு. he wants to know how many pigeons are there in the capital அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது எத்தனை பீஜன்ஸ் கேபிட்டலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க சொன்னார். பீஜன்ஸ் பார்க்க சொன்னார். பீர்பால் ரிப்ளைடு, ஹோ, ஆஸ்க் த எம்பரர் நாட் டு வரி அபவுட் தேர் நம்பர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பீர்பால் என்ன சொல்கிறேன்னா, எம்பரர் வரி பண்ண வேணாம்னு சொல்லி அந்த நம்பரை, ஐ நோ த நம்பர் ஆஃப் பீஜன்ஸ் தட் லிவ் இன் த கேபிட்டல். எனக்கு பீஜன்ஸ் கேபிட்டலில் எத்தனை வாழுதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா. த சர்வன்ட் இமிடியட்லி abandoned their task of catching pigeons and went back to the court. அதாவது சர்வன்ட்ஸ்லாம் இமீடியட்டாகவே அந்த டாஸ்க்கு விட்டுட்டு பீர்பால் அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதை பீஜன்ஸ் காட்ச் பண்ணுறதை விட்டு. அப்புறம் அக்பர் வாஸ் இன்ஃபார்ம்டு அபவுட் பீர்பால்ஸ் ட்வைட். Akbar called Birbal and said, Birbal, it's not a joke. Birbal இது ஜோக் கிடையாது. மை ஃப்ரெண்ட் த கிங் ஆஃப் பெர்சா என்னோடய ஃப்ரெண்டு கிங் ஆஃப் பெர்சா வாண்டட் டு நோ த நம்பர் ஆஃப் பிஜன்ஸ் தட் லிவ் இன் த கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாரு அக்பர். அப்புறம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ஹானர். தி பீர்பால் ரிப்ளைட். அதாவது பீர்பால் சொல்கிறார், எம்பரர், do not worry about it. I know there are only 25,759 pigeons in the capital. அதாவது பீர்பால் ரிப்ளை பண்ணுற, எம்பரர் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் வெறும்னே 25,759 pigeons தான் கேபிட்டலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த எம்பரர் அஸ், வாட் இஃப் ஐ கவுண்ட் அண்ட் ஃபைண்ட் த நம்பர் இட் டு பி டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இப்போ நான் கவுண்ட் பண்ணி நம்பரை கண்டுபிடிச்சா அது டிஃப்ரெண்ட்டாக எதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். பீர்பால் said, it's simple. The pigeons live in families. If the number is less, few pigeons must have gone to visit their relatives. If the number are more, the out-of-station relatives of the pigeons must have to come to the capital to visit them. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது பீஜன்ஸ் ஃபேமிலியாக தான் லிவ் ஆகும். இதே நம்பர் கம்மியாக இருந்துச்சு, அதாவது நான் சொன்னதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு போயிருக்கணும். இதே நிறைய இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ்ஸ் கேபிட்டலுக்கு வந்திருக்கணும் விசிட் பண்ண மற்ற பிஜன்ஸுக்கு. அதனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் இந்த கோர்ட் ஸ்டார்ட் லாஃபிங். அதாவது கோர்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி பார்க்கலாம். Next story, The Strange Question. One day, the king of Persia, who often sent Akbar riddles, sent him a intricate question. அதாவது ஒரு நாள் கிங் ஆஃப் பெர்சா பெர்சே அக்பாருக்கு ரிடில் அனுப்பிச்சார். ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் எழுதி அனுப்பிச்சிருந்தார்.
He wanted to know the total number of turns off road in the country. அதாவது ரோடு வந்து அதாவது அவருக்கு என்ன தேவைன்னா டோட்டல் ஆஃப் நம்பர் ரோடு அதாவது டேர்னிங்ஸ் வந்து எத்தனை இருக்குது கண்ட்ரியில் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அக்பர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. அப்புறம் அவர் நினச்சாரு இது பாசிபிளா கவுண்ட் பண்ணுறது, அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரோட் டேர்ன்ஸ் வந்து இந்த கண்ட்ரி வந்து பாசிபிளாக சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் ஹி ஆஸ்க் திஸ் மினிஸ்டர்ஸ், அதாவது அவர் வந்து கேட்குறாரு மினிஸ்டர்கிட்ட, திங்க் அபவுட் இட் அண்ட் கம் வித் த ஆன்சர் சூன், அதாவது சீக்கிரமாக யோசித்து ஆன்சரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லா மினிஸ்டர்கிட்டையும். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ஹானர், கண்ட்ரிஸோட ஹானரோட மேட்டர் இது. மெனி ஆஃப் தெம் ஆக்சுவலி ட்ராவல்ட் அண்ட் பிகேன் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து மினிஸ்டருங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு எத்தனை டேர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணாங்க. அப்போது ஹவெவர் ஆஃப்டர் சம்டைம் தேவர் பர்சல்ட் அண்ட் த எண்ட் அப் இஸ் த சேம் பிளேஸ். அவங்க ரொம்ப குழப்பமாயிட்டாங்க, அதாவது பர்சல் ஆகிட்டாங்க, அதாவது ஒரே இடத்துல வந்து தான் எண்ட் ஆகுது. தேர் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் டிசப்பாயிண்டட் அக்பர், அக்பர் வந்து ரிப்பீட்டடான ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்த உடனே அக்பர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டு விட்டுட்டாங்க அக்பர். அப்புறம் ஒரு நாள் வந்து கோர்ட் வந்து ஃபைனலி டேர்ன் டு பீர்பால். கோர்ட் வந்து அக்பர் வந்து பீர்பால் கிட்ட திரும்பினார். பீர்பால் வந்து என்ஜாய் என்டையர் சிச்சுவேஷன். Akbar said, "It seems like you know the answer and therefore you have a smile on your face." அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பீர்பால் repeated, "Yes, Majesty, I know the answer." எனக்கு அந்த ஆன்சர் தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். I thought most of you must have arrived at the answer by now, so I was not saying anything. Akbar was very anxious to know the answer and said, "Why do not you say so? What is the answer?" The Birbal gestured with his stretched arms and answered, "Birbal, every road has two turns. One turn goes to the right, one turn goes to the left." Another. Okay. It is as simple as that. Everyone present in the court burst out laughing. Birbal successfully solved the riddle sent by Persian king. அதாவது இந்த ஸ்டோரியில் வந்து எல்லா டேர்ன்ஸ்லுமே ஒரு டேர்ன்ஸ் வந்து லெஃப்டில் போகும், இன்னொரு டேர்ன் வந்து ரைட்டில் போகும், அவ்வளோதான், இதுதான் ஆன்சரு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரிடிலை சால்வ் பண்ணிட்டாரு. இதை அப்படியே எடுத்து பெர்ஷியோட கிங்குக்கு போயிடுச்சு. இப்போ வந்து லிச்சி சீட்ஸ் அந்த ஸ்டோரி. லிச்சி சீட்ஸ். அக்பர் லவ்ட் எக்ஸ்டாக் ஃப்ரூட்ஸ், அதாவது அக்பருக்கு வந்து எக்ஸ்டாக் ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒன் டே he invited Birbal for lunch. After having lunch, they were served with various kinds of fruits such as apples, mango, lychees and blackberries. அதாவது அக்பர் வந்து பிடிக்கும்னால பீர்பால் வந்து ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டாரு. லஞ்சுக்கு கூப்பிட்டப்போ என்னென்னா லஞ்சில் வந்து ஃபுல்லாக லஞ்ச் முடிச்சுட்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மேங்கோ, லிச்சி அண்ட் பிளாக்பெர்ரி அது இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் அக்பர் லவ் லிச்சி வெரி மச். அக்பருக்கு வந்து லிச்சின்னா ரொம்ப பிடிக்கும்னால அவருக்கு பிடிச்சிடுச்சு. ஹீ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த பவுல் ஆஃப் ஃபுல் ஆஃப் லிச்சி. லிச்சியை வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிச்சிட போகிறார் பவுலில். ஹீ லுக்ட் அண்டர் த டேபிள் அண்ட் சா லாட் ஆஃப் லிச்சி சீட்ஸ் லையிங் இன் தேர் சீட். அதாவது அவர் வந்து கீழே குனிஞ்சு பார்த்தோன்னே எத்தனையோ லிச்சி சீட்ஸ் வந்து கீழே இருக்குது. ஹீ நோட்டிஸ் அண்டர் பீர்பால்ஸ் சேர் அண்ட் சா தட் தேர் வேர் ஒன்லி ஃபியூ சீட்ஸ். அதாவது பீர்பாலோட சேரு கீழே பார்த்தப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அவரதை விட. ஹீ தென் தாட் ஆஃப் டீசிங் பீர்பால். His news moved the seed lying near his feet towards Birbal's seat.
அதாவது பீர்பால் என்ன பண்ணுறார், அக்பர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஸ்னீஸ் பண்ணி எல்லாத்தையும் பீர்பால் சீட்டாண்ட கொஞ்சம் தள்ளி விட்டுட்டார் காலால். பீர்பால், யூ லவ் லிச்சீஸ் so much that you have almost finished a bowl. Look at the lychee seeds lying near your feet. அக்பர் சொல்கிறாரு இதை. உனக்கு லிச்சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் ஃபுல் பவுலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அங்கே பாரு, உன் காலு கீழே நிறைய லிச்சி சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் பீர்பால் looked under the table and indeed found a lot of lychee seeds lying near his chair. அதாவது பீர்பால் வந்து பார்க்குறாரு, இத்தனை லிச்சி சீட்ஸ் இருக்கான்னு. அப்புறம் he understood Akbar's trick and said, Yes Majesty, I am a great lover of lychees. அதாவது அக்பரோட ட்ரிக்கெல்லாம் பீர்பாலுக்கு வந்து புரிஞ்சிச்சு. அதனால் ஆமாம், என்னை வந்து நான் கிரேட் லவர் ஆஃப் லிச்சீஸ்ன்னு சொல்கிறார். பட் இட் சீம்ஸ் லைக் ஐ கேனாட் டிஃபீட் யூ இன் திஸ். அதாவது இதில் வந்து என்னால் உங்களை வந்து டிஃபீட் பண்ண முடியாது, என்னால் உங்களை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். யூ ஆர் கிரேட் லவர் ஆஃப் அ லிச்சி தேன் ஐ ஆம். அதாவது அவர் சொல்கிறார், என்னை விட நீங்கள் தான் கிரேட் லவர் ஆஃப் லிச்சீஸ், அதாவது என்னை விட நீங்கள் தான் லிச்சி லவ்வரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். யூ ஹாவ் நாட் ஈவன் வேஸ்டட் தி சீட்ஸ். நீங்கள் வந்து வேஸ்ட்டே பண்ணல சீடை. அக்பர் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபீட் பீர்பால் அண்ட் பிகைன் டு லாஃப் அவுட். அதாவது அக்பர் வந்து புரிஞ்சிடுச்சு, அதாவது இம்பாசிபிள். ஆனால் இது வந்து பீர்பால் சொன்னே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சத்தமாக. நெக்ஸ்ட் ஸ்டோரி, அக்பர்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் கொஷின். ஒன் டே அக்பர்ஸ் கிராண்ட்சன் ஆஸ்க்ட் அக்பர். அதாவது அக்பர்ஸோட கிராண்ட்சன் வந்து அக்பர்கிட்ட கேட்குறாரு, வாட் கேன் ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் நாட் கம் டவுன். அதாவது ஹையரும் மேலே போவோம் ஆனால் கீழே வராதுன்னு. அக்பர் வாஸ் வெரி பசல். அக்பர் வந்து ரொம்ப பசல் ஆகிட்டார். அப்புறம் he thought for some times but could not come up with the answer. நிறைய தடவை யோசித்து பார்த்துட்டாரு, ஆனால் அவருக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல. நெக்ஸ்ட் டே வந்து கொஷின் வந்து கோர்ட்டில் சொன்னார். அப்புறம் நிறைய கோர்ட்டர்ஸ் வந்து ரிப்ளைட், இட் இஸ் சிம்பிள், த சன் கேன் ஒன்லி ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் இன் த ஸ்கை. அப்புறம் வந்து அனதர் கோர்ட்டில் இருக்கிறவருமே சொன்னார், த ஆன்சர் இஸ் moon. One feeble voice said, no, the star. அப்புறம் அக்பர் said, but the sun and the moon and the star also set down horizon அப்படி சொல்கிறாரு. அப்புறம் all of them began to wonder about it. பீர்பால் வந்து ரொம்ப குவைட்டாகவே இருக்கார். அப்புறம் வந்து அக்பர் வந்து பீர்பால் கிட்டே போயிட்டு, உனக்கு என்ன தோணுது அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். பீர்பால் வந்து, I guess the interesting charge by the monkey leaders always rise higher and higher and never leaves us in peace. Everyone agreed to this answer. The emperor was once again astonished by Birbal's wit and intelligence. He merely returned to his son and gave the answer. அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் மணி லீடர்ஸ் வந்து ஹையரும் தான் போவோம், ஆனால் கீழே இறங்காது, நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லாகவே விடாது மணி லீடர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாருமே கோர்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஆன்சரை அக்ரி பண்ணிட்டு, அப்புறம் எம்பரர் வந்து அப்புறம் வந்து அக்பர் போயிட்டு அவரோட கிராண்ட் சன் கிட்டே இந்த ஆன்சர் சொல்கிறாரு. ஆமாம், இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்லிட்டு அக்பரோட கிராண்ட் சன் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ.